Hey guys, welcome back to my YouTube channel. So இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா Nmap ஓட OS டிடெக்ஷன் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது இந்த மெத்தட் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம சூஸ் பண்ற டார்கெட் இல்லனா நம்ம சூஸ் பண்ற ஒரு சிஸ்டம் எந்த OSல ரன் பண்ணிருக்காங்க, கரண்டா எந்த OS யூஸ் பண்ணிருக்காங்கன்னு பார்க்க போற ஒரு சர்வீஸ் தான் பாத்தீங்கன்னா OS டிடெக்ஷன். இது மோஸ்டா ஸ்கேனிங் பர்பஸ்க்காக மட்டும் தான் வர்க் ஆகும். சோ இதுல போய்ட்டு நீங்க வந்து எல்லா டார்கெட்லாம் நீங்க வந்து யூஸ் பண்ணிருக்க முடியாது. ஒரே சேம் நெட்வொர்க் கனெக்ட் ஆகிற ஐபி அட்ரஸ் வச்சு மட்டும் தான் நம்மளால இந்த OS டிடெக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சிலதில் அக்யூரேட்டாக வரும், சிலதில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் டீட்டெயில் வரும். ஸோ இந்த பேசிக் டீட்டெயில்னு சொல்லும்போது மேக்ஸிமம் அக்ரெசிவ் மெத்தடில் போய் ரிசல்ட் நம்மளுக்கு கெட் பண்ணி கொண்டு வரும். இதை நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி நான் தெளிவாக காமிக்கிறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகேங்களா? ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கமெண்ட் இருக்குது. ஏன்னா நம்ம சர்வீஸ் அண்ட் வெர்ஷன் டிடெக்ஷன் நேற்று வந்து வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம், மேலே ஐக்கால லிங்க் தரேன். சரி பார்த்துட்டு வந்துருங்க. இல்லைனா எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்டு தரேன், அங்கேயுமே பார்த்துட்டு வந்துருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம OS டிடெக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ இதில் நான் சூஸ் பண்ண போகிற டார்கெட் என்னன்னு கேட்டிங்கன்னா என்னோட மெட்டாஸ்பிளைட்டபிள் OSையும் என்னுடைய ரவுட்டரையும் தான் நான் சூஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஐபி அட்ரஸ் கொடுத்துக்குவோம். ஸோ இந்த OS டிடெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அக்யூரேட்டாக நடக்கலாம் நம்மளால் நினைக்க முடியாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேக்ஸிமம் அக்ரெசிவ் கேஸில் நம்மளுக்கு இது கெட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நோ டார்கெட் சர்வீஸ் ஸ்பெசிஃபைட். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கமா போட்டோம். நம்ம ஏன்னா டார்கெட் ஸ்பெசிஃபிகேஷனில் பார்த்தோம் கமா போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, பட் நானே இங்கே கமா போட்டேன், அது தெரியாமல் தான் போட்டேன். சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோட OS டிடெக்ஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. நம்ம வந்து டவுன் ஆரை கொடுத்து பார்ப்போம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா டவுன் ஆரை கொடுத்த உடனே நம்மளுக்கு ரிசல்ட் காமிக்கல. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா OS அண்ட் வெர்ஷன் டிடெக்ஷன் பெர்ஃபார்ம்டு காமிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ 2 ஐபி அட்ரஸ்க்கும் இருக்கிற OS வெர்ஷன் டிடெக்ஷன் நம்ம தெளிவாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டோட சிஸ்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரவுட்டர். பட் ரவுட்டர்னு சொல்லும்போது இதால் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக கெஸ் பண்ண முடியல. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓரளவுக்கு கெஸ் பண்ணியிருக்கு. லைக் இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் ரன் ஆகிருக்கு, இந்த மாதிரி ஒரு ஐபி அட்ரஸில் இந்த மாதிரி ஒரு சர்வரில் இத்தனை போர்ட்ஸில் ரன் ஆகிருக்கு. ஸோ அது மேக்ஸிமம் இந்த மாதிரிலாம் OS இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெஸ் அதுவே பண்ணியிருக்கு. ஸோ அந்த மாதிரி கெஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா அக்ரெசிவ் OSS கெஸஸ் எப்படியும் ஒரு கிராண்ட் ஸ்ட்ரீம் வாய்ட் ஃபோனாக இருக்கலாம், இல்லை கிராமின் ஆக்ஷன் கேமராவாக இருக்கலாம், இல்லை வைப் டோர் பெல்லாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெஸ்ட் இதுவே பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரிசல்ட் அவ்வளோ கெட் பண்ணல. பட் இது நம்ம வந்து ஒரு இண்டஸ்ட்ரி லெவலில் போய் வெளியே வந்து ஒரு ஒரிஜினல் சிஸ்டம் இல்லை ஒரு நெட்வொர்க் டார்கெட் பண்ணும்போது அப்போ நம்மளுக்கு ரிசல்ட் கரெக்டாக வரும். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோட ரவுட்டரும் என்னோட மெட்டாஸ்பிளைட் OSையும் நான் சர்ச் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரிசல்ட் காமிது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெட்டாஸ்பிளைட்டோட OSை பார்ப்போம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிவைஸ் டைப் ஜெனரல் பர்பஸ். ஸோ மெட்டாஸ்பிளைட் மோஸ்ட்டாக நம்ம வந்து வெல்னரபிலிட்டி டிவைஸ் ஸ்கேனிங்காக தான் யூஸ் பண்ணுவோம், ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரன்னிங் இதில் ரன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா லினக்ஸ் 2.6.xன்ற ஒரு வெர்ஷனில் ரன் ஆகுது. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா 2.6.xன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸ்னா கரெக்டாக அவங்களால வெர்ஷன் சொல்ல முடியல. எப்படின்னா 2.6.9க்குள்ளே அப்புறம் 2.6.33 இந்த 2 ரேஞ்சுக்குள்ளே ஏதோ ஒரு நம்பரில் ரன் ஆகிருக்குன்னு சொல்ல வராங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கான டிஃபால்ட் OS டிடெக்ஷன் மெத்தட். இப்போ நம்ம ரெண்டாவது கமெண்ட் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா OS ஸ்கேனோட லிமிட். ஸோ இந்த லிமிட்னு சொல்லும்போது இது என்ன பண்ணும், நம்ம ஸ்கேன் பண்ணுற போர்ட்ஸு ஒருவேளை அட்லீஸ்ட் ஒரு போர்ட் ஓப்பனில் இருக்கணும், இல்லை ஒரு போர்ட் க்ளோஸில் இருக்கணும். அப்படி இருந்தால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த OSோட ஸ்கேனை நம்மளுக்கு பண்ணித்தரும். பட் இந்த OS டிடெக்ஷனில் நம்ம லிமிட் செட் பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒரு ஓப்பன் போர்ட் இல்லை ஒரு க்ளோஸ் போர்ட் வந்து ஃபவுண்ட் ஆகலை அப்படின்னா இந்த OS டிடெக்ஷனே பெர்ஃபார்ம் ஆகாது. ஓகேங்களா? ஸோ நான் அதை வந்து உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறேன். பட் ஆனால் எல்லா ஸ்கேனிங் டெக்னிக்கும் சொல்கிற மாதிரி தான் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்டே போதும். இந்த ஃபஸ்ட்டு கமெண்ட் கூட தேவையில்லை, ஏன்னா இதை நம்ம ஆட்டோமேட்டட் பண்ணுறதுக்கு இன்னொரு ப்ராசஸும் இருக்குது. நான் சர்வீஸ் அண்ட் வெர்ஷன் டிடெக்ஷன் பார்த்துருந்தீங்கன்னா அதில் ஒரு 5வது கமெண்ட்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த 5வது கமெண்ட் இதுலேயுமே ஒர்க் ஆகும். ஸோ அது இதுக்காகவும் ஒர்க் ஆகும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு கமெண்ட் மோஸ்ட்டாக நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். பட் ஆனால் இங்கே தனியாக வந்து இந்த சீட் ஷீட்டில் OS டிடெக்ஷன் சொல்லிட்டு தனியாக ஒரு மாடியூல் கொடுத்துருக்கிறதுனால தான் நான் வந்து இங்கே இன்க்ளூட் பண்ணுறேன். ஏன்னா அதையும் நம்ம வந்து சீப்பாக நினச்சிடக்கூடாது. ஓகேங்களா? அதுவும் வந்து ஒரு பர்டிகுலர் கமெண்ட் மாடியூல் தான். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அதையும் தனியாக நான் வந்து வீடியோ இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா Nmapல 10.0.10.47ன்றதுல எப்படியும் நிறைய க்ளோஸ்டு போர்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இத்தனை க்ளோஸ்டு போர்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் வெர்ஷன் டிடெக்ஷன் OS டிடெக்ஷன் ரன் ஆகிருக்கு. ஓகே, இதில் எப்படி நீ தெளிவாக சொல்லலாம் க்ளோஸ்டு போர்ட்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு ஸ்கேன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். எப்படின்னா ஒரு நிமிஷம் நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் ரிசல்ட் அனலைஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உங்களுக்கு கரெக்டாக காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஓகே, ஸோ சாரி கேஸ் இதோ சவுண்ட் வந்துச்சு. ஸோ மேக் அட்ரஸ் ஜென்ரல் பர்பஸ் இதோட ரிசல்ட் காமிச்சிருக்கு. ஏன்னா வந்து நான் ஃபஸ்ட்டே இதோட லிமிட்டுன்னு சொல்லிட்டு சொல்லும் போதே சொன்னேன், ஒரு ஓப்பன் போர்ட் இருக்கணும், ஒரு க்ளோஸ் போர்ட் அட்லீஸ்ட் இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா OS டிடெக்ஷன் பர்ஃபார்மன்ஸ் ஆகும்னு சொன்னேன். ஸோ இங்கே ஆயிருக்கு. ஏன்னா கேட்டிங்கன்னா இல்லை ஒரு ஓப்பன் போர்ட் இருக்குது, அட்லீஸ்ட் ஒரு ஓப்பன் போர்ட் இருக்குது, அப்புறம் அட்லீஸ்ட் ஒரு க்ளோஸ் போர்ட்ஸ் இருக்குது. சரி, ஓகே. அப்போ ஏன் இந்த ஸ்கேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா
ரிசல்ட் காமிக்கல ஓஎஸ் டிடெக்ஷன் பர்ஃபார்ம் ஆகலைன்னு கேட்டிங்கன்னா இதில் அட்லீஸ்ட் ஒரு போர்ட்ஸ் ஓப்பனில் இருக்குது அவங்க சொன்ன மாதிரி. ஆனால் ஒரு போர்ட்ஸ் கூட க்ளோஸ்டில் இல்லை, எல்லாமே ஃபில்டர்டில் இருக்குது. ஃபில்டர்டு ஸ்டேட்டில் இருக்கும்போது அந்த ஃபில்டரில் இருக்கிறது ஓப்பனில் இருக்க க்ளோஸில் இருக்கான்னு இதெல்லாம் பார்க்க முடியல. அந்த ஒரே ரீசனுக்காக இதில் அட்லீஸ்ட் ஒரு க்ளோஸ்டு போர்ட்ஸ் கூட இல்லைன்னு சொல்லிட்டு அதுவே நினச்சிக்கின்னு இது ஓஎஸ் டிடெக்ஷன் பர்ஃபார்ம் ஆகலை. இந்த ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ்க்காக தான் வந்து பார்த்திங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் ஐபி அட்ரஸை நான் மாற்றி உங்களுக்காக நான் ஸ்கேன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இதுதான் பார்த்திங்கன்னா ஓஎஸ் ஸ்கேன் லிமிட். அதாவது இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, தெளிவாக என்ன சொல்ல வராங்கன்னா, கிளியராக புரிய வைக்கணும்னா, அட்லீஸ்ட் நீங்கள் டார்கெட் பண்ணுற சிஸ்டமில் ஒரு ஓப்பன் போட்டும் இருக்கணும், ஒரு க்ளோஸ்டு போட்டும் இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓஎஸ் டிடெக்ஷன் பர்ஃபார்ம் ஆகும். ஒரு ஓப்பன் போர்ட் இருந்து ஒரு க்ளோஸ்டு போர்ட்ஸ் கூட இல்லைனா ஸ்கேனே பர்ஃபார்ம் ஆகுது. அதேமாதிரி நிறைய க்ளோஸ்டு போர்ட்ஸ் இருந்து ஒரு ஓப்பன் போர்ட்ஸ் கூட இல்லைனா கூட ஓஎஸ் டிடெக்ஷன் பர்ஃபார்ம் ஆகுது. சேம் ரெண்டும் இருக்கணும். ஓகேங்களா, அந்த ஒரே ரீசன். இப்போ வந்து நம்ம கிளியர் பண்ணிட்டு 3வது ஸ்கேன் பார்ப்போம். 3வது ஸ்கேன் என்னென்னா கெஸ் ஸ்கேன். அதாவது இப்போ நம்ம எப்படி ஃபஸ்ட்டு மெத்தடில் நம்ம டிஃபால்ட்டு ஸ்கேன் பண்ணும்போது ஒரு கெஸ்ஸிங் நடந்ததோ அந்த மாதிரி தான் இதுவும் கெஸ்ஸிங். ஆனால் பார்த்திங்கன்னா இது மேக்ஸிமம் அக்ரெசிவ் மெத்தடில் போய் கொஞ்சம் நம்மளுக்கு கெஸ் பண்ணி தரும். ஓகேங்களா, அந்த ஒன்று தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதில் டிஃபர் ஆகும். ஸோ இதோட கமெண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா ஓஎஸ் கெஸ்ஸஸ். ஸோ கெஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம டைப் பண்ணி என்டர் பண்ணாலே போதும். நம்மளுக்கு டிஃபால்ட்டாக எப்படி ஒர்க் ஆச்சோ, டிஃபால்ட் ஸ்கேனில் நம்மளுக்கு எந்த கெஸ்ஸிங் மெத்தட் ஒர்க் ஆச்சோ அதே மெத்தட் தான் இங்கே ஒர்க் ஆகும். ஆனால் இது ரவுட்டருக்கு மட்டும் தான் இந்த கெஸ்ஸிங் மெத்தட் ஒர்க் ஆகும். மெட்டாஸ்பிளைட்டுக்கு இந்த கமெண்ட் வந்து அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு சொல்கிறதுனா இதுக்கு சப்போர்ட் ஆக மாட்டேங்குது. அந்த ஒரே ரீசனுக்காக இது எப்போ பார்த்தாலும் ஒரே ரிசல்ட் தான் காமிக்குது. பட் இந்த அக்ரெசிவ் மெத்தட்னு ஒரு சொன்ன பார்த்தீங்களா, 5வது கமெண்ட்னு சொல்லிட்டு போன வீடியோலையும் சரி இந்த வீடியோலையும் சரி 5வது கமெண்ட்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த கமெண்ட் போடும்போது நம்மளுக்கு ரொம்ப அக்யூரேட்டாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதோட ஓஎஸ் டிடெக்ஷன் காமிக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த கமெண்ட் வந்து ஸ்கிப் பண்ணலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிசல்ட்டு கொஞ்சம் பெருசாகவே வந்திருக்கு. ஏன்னா நம்ம மேக்ஸிமம் அக்ரெசிவ் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நிறைய அக்ரெசிவ் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்மளுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ அக்ரெசிவ் ஓஎஸ் கேசஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் இதை எப்படி சொல்ல வருதுன்னா வாய்ப்பு ஃபோனை தான் சொல்ல வருது. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ரவுட்டர். ஸோ அதனால் கெஸ் பண்ண முடியல. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலைஸ்டு இல்லை வாய்ப் ஃபோனு இல்லை வெப்கேமு இல்லை மீடியா டிவைஸ்ன்னு சொல்ல வருது. எப்படியும் இது ஸ்பெஷலைஸ்ட்லேயும் வாய்ப் ஃபோனில் தான் இருக்கும். இந்த டிவைஸ் ரேஞ்சில் தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இருக்கும். ஸோ அதனால தான் இவங்களால் கரெக்டாக கெஸ் பண்ண முடியல. ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா ஓஎஸ் ஸ்கேனோட கெஸ். இது எப்படி ஒர்க் ஆகும்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் ஸ்கேன், அதாவது நார்மலாக நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு ஸ்கேனோட ரிசல்ட்டும் சேர்த்து அக்ரெசிவ் ஸ்கேன் மூலியமாகவும் நம்மளுக்கு வந்து ஓஎஸ் கேசஸ் இதில் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அந்த ஒரே ரீசனுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கமெண்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓகேங்களா, மேக்ஸிமம் லிமிட் எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு டார்கெட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய ஓஎஸ் டைப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நிறைய ஓஎஸ் டைப் இருக்கும்போது நம்ம லிமிட் செட் பண்ணுறோம். லிமிட்னு சொல்லும்போது மேக்ஸிமம் ட்ரை யூஸ் பண்ணுறோம். எப்படின்னா இப்போ ஒரு ஓஎஸ் டிடெக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணுது, ஒரு எரர் வருது, இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்ளம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணலாம், ஒரு நம்பர் செட் பண்ணலாம். இந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இந்த டார்கெட்டுக்கு அகேன்ஸ்டாக யூஸ் பண்ணினே இருக்கலாம். ஒரு தடவை எரர் இருந்துச்சுன்னா இன்னொரு தடவை நம்ம யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு கொடுக்குறத வந்து பார்த்திங்கன்னா ட்ரைன்னுவாங்க. ஓகேங்களா, ஸோ அப்படியே தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இதோட கமாண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா மேக்ஸு ஓஎஸ்ஸு ட்ரைஸு 1. ஸோ மோஸ்ட்டாக இப்போ நான் போடுற கமெண்ட்லாம் உங்களுக்கு தெரியலை, மோஸ்ட்டாக கமெண்ட்லாம் நீ ரொம்ப ஸ்பீடாக போகிற அப்படின்னு உங்களுக்கு எதனா சஜஷன் இருந்தால் எந்த கமெண்ட் எந்த லைனில் எந்த நிமிஷத்தில் நான் வந்து ரொம்ப ஸ்பீடாக போனேன் இல்லை ரொம்ப ஸ்லோவாக போனேன் இல்லை ரொம்ப குழப்பிட்டணும் அந்த டைமை கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ 9 minutes 2 seconds நான் ரொம்ப ஸ்பீடாக போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சாட் செக்ஷனில் 9 minutes 2 seconds நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போனீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் போடுங்க. நான் அதுக்கேற்ற ரிப்ளை பண்ணுறேன். அதுக்கேற்ற வந்து பார்த்திங்கன்னா நான் கரெக்டாகவும் உங்களுக்கு வந்து புரிய வச்சிடறேன். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஓஎஸ் ட்ரைஸ். ஸோ இந்த கமெண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னப்போட ஹெல்ப் லிஸ்ட்லேயே இருக்குது. nmap ஸ்பேஸ் மைனஸ் ஹெல்ப்னு போட்டாலே இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் இருக்கும். பட் அது எந்த இடத்துல போட்டு யூஸ் பண்ணணுன்றது மட்டும் தான் உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும் இதுக்கு முன்னாடியே. ஸோ இப்போ வந்து நான் வீடியோ போடும்போது அது கரெக்டாக தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, ஸோ நான் என்டர் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மேக்ஸிமம் ஓஎஸ் ட்ரைஸ் வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஓஎஸ் டிடெக்ஷனோட கடைசி ஸ்கேன். 5வது ஸ்கேன் இருக்குது. பட் அது நம்ம எப்போ பார்ப்போம்னு கேட்டிங்கன்னா சர்வீஸ் அண்ட் வெர்ஷன் டிடெக்ஷன் பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அதனால் இந்த வீடியோ நான் இதோட ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா nmapோட ஓஎஸ் டிடெக்ஷன் அகெயின்ஸ்ட்டு ஒரு ரவுட்டர் ஒரு சர்வர் நான் சூஸ் பண்ணிக்கிறது. பட் ஆனால் ரியல் டைமில் நீங்கள் எப்படியும் ஒரு நெட்வொர்க் ஃபீல்டு உள்ளே போய்ட்டு அங்கே இருக்கிற டிவைஸ் தான் நீங்கள் டார்கெட் பண்ணிங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் பர்டிகுலராக வரும், அக்யூரேட்டாக வரும். பட் நான் இங்கே சூஸ் பண்ணியிருக்கிறது ஒரு சர்வர் அப்புறம் ஒரு ரவுட்டர். ஸோ அதனால மட்டும்தான் எனக்கு ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா குழப்புது. ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அப்படி பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பட்டன் தட்டிட்டு கூடவே இருக்க ஷேர் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதேமாதிரி வீடியோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துனே இருக்கும். அதேமாதிரி CH சர்டிஃபிகேஷன்றது ரொம்ப சாதாரண சர்டிஃபிகேஷன் கிடையாது, இது குளோபல் சர்டிஃபிகேஷன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த கோர்ஸை வேல்யூபிளாக எடுத்துக்கோங்க. ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பீஸ்.